இந்த நிகழ்ச்சியில் இந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி, இந்த தொடர் நிகழ்ச்சி, அன்றைக்கும் நாம் இருந்து முழு நிகழ்ச்சியும் சுவைத்தோம். 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. சென்ற திங்கள் மயிலையில் நடைபெற்றது. அருளியார் அவர்கள் அப்பொழுது இளைஞராக இருந்தார்கள். முதலில் புதுவையிலிருந்து அரிமா வளங்கோ, அரிமா மகிழ்கோ என்ற இருவர் தான் அடிக்கடி வந்து இருந்தார்கள் தென்மொழிக்கு. தென்மொழி எப்பொழுது கடலூரில் இருந்தது. அரிமா மகிழ்கோ அருளியாரை அறிந்தவர். அப்பொழுது முதலாக மதுரையில் தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு என்ற விடுதலை மாநாடு நடந்தது. அதில் தான் முதல்ல நாம் எல்லாம் அருளியாரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்பொழுது மாணவர், தாகூர் கலைக்கல்லூரியினுடைய மாணவர். அவர் வணிகவியல் தான் படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது மிக சுறுசுறுப்பாக அந்த முகமே ஒளி பொருந்திய முகமாக வந்து ஐயாவிடம் பக்கத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தால் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்த ஒரு இளைஞராக அப்போ திகழ்ந்தார். அந்த மாநாட்டில் சிறைப்பட்ட பொழுது அருளியார் அவர்களும் சிறை சென்றார்கள். அந்த நாளில் ஐயாவுக்கு மிகவும் கவர்ந்த ஒரு பக்கத்திலேயே இருக்கிற எல்லாவற்றையும் குறிப்பறிந்து செய்கிற ஒரு நிலையில் ஐயா அவர்களுக்கு துணையாக இருந்தார். அப்பொழுதுதான் நம்மெல்லாம் போய் அவரை பார்த்தோம். அவருடைய தந்தையாரெல்லாம் பார்த்தோம். தந்தையாரை யாரும் நம்ம குடும்பத்தில் யாரும் பார்த்ததில்லை. நானும் தந்தையாரும் தான் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் பாவலரேறு அவர்கள் மொழி வேர்ச்சொல்லாய்வில் பாவாணர் ஈடுபடுவதை மிகவும் தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, இந்த இனத்துக்கு தேவை, மொழிக்கு தேவை என்கிற வகையில் அதற்கு முகாமை கொடுக்கிற செய்தியை பார்த்து தானும் அதில் ஈடுபட்டார். அதுதான் தொடக்க நிலை. அவர் தமிழும் படித்தவரில்லை, வணிகவியலும் பிரெஞ்சு தான் அவருக்கு படிப்பு மொழியாக இருந்தது. தமிழில் அவருக்கு நாட்டம் வந்தது. பாவலரேருக்கே அந்த வகையில் பாவாணருடைய வேர்ச்சொல் ஆய்வு தான் அதற்கு வாய்ப்பாக இருந்தது. பாவாணருடைய இளமை பொழுதிலேயே வளர்ந்தது ஒரு ஆங்கிலேயர் பள்ளி. அந்த ஆங்கிலேயர் பள்ளியில் அவருக்கு ஆங்கிலம்தான் மிகுதியாக அதில் நாட்டம் வந்தது. அதில் ஆக்ஸ்ஃபோர்டு எருதந்துறை பல்கலைக்கழகத்தினுடைய அகராதி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அகராதியை முழுவதுமாக அவர் படித்தார். படித்த பொழுது அவருக்கு கவர்ந்த பகுதியே அந்த சொற்களில் ஒவ்வொரு சொற்கள்லேயும் ஆங்கில அகராதியில் அந்த ஆக்ஸ்ஃபோர்டில் மட்டும்தான் அது இருக்கும், சேம்பர்ஸ்லேயும் இருக்கும். அதில் எல்லா அகராதிக்கும் பொருள் கூறுவது மட்டுமல்லாமல் கீழே அதனுடைய தோற்றத்தை போட்டிருப்பான், ஆரிஜின் போட்டிருப்பான். அந்த ஆரிஜினில் இது எந்த மொழியிலிருந்து வந்தது, கிரீக்கிலிருந்து வந்ததா, லத்தீனிலிருந்து வந்ததா, இதிலிருந்து வந்தது, ஆங்கிலத்திற்கு எந்த நூற்றாண்டில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது என்ற செய்தியை போட்டிருப்பான். அந்த செய்தி தான் மிகவும் கவர்ந்தது. அதை ஆய்ந்தார். அதில் பல சொற்களையும் பார்க்கும் பொழுது ஆரிஜின் அன்னோன் என்கிற பகுதியெல்லாம் சில சொற்களுக்கெல்லாம் குறிக்கப்பட்டிருந்தது. அதை மட்டுமே ஒரு பட்டியலாக போட்டார். அந்த பட்டியலாக போட்டு இது எங்கேருந்து வந்திருக்கும் என்கிற ஒரு நிலையை ஆய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல சொற்களுக்கு வேறு சொல் தமிழிலேயே இருப்பதை கண்டார். எனவே தான் அவர் இளமையிலேயே அங்கு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு சென்று விட வேண்டும், அங்கு தான் நாம் பணி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர் தமிழிலேயே அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இதை செய்ய வேண்டும், இதற்கு தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையில் தமிழுக்கு ஆய்வுக்கு வந்தார். அதேபோல் பாவலரேறு அவருடைய மொழி ஆய்வை மிகவும் தூக்கி பிடித்தார், தென்மொழியில் அறிமுகப்படுத்தினார். பாவலரேறு இல்லை என்றால் பாவாணரும் ஏதோ ஒரு அறிஞராக அவை துரைசாமியார் அல்லது வேறு யாரோ சில ஆய்வாளர்கள் போல நூல்களில் தான் இருந்திருப்பார்கள். இந்த அளவுக்கு பொது நிலைகளில் இறங்கி பொதுவான நிலைகளில் தமிழுக்கு தேவை, பாவாணருடைய ஆய்வு மட்டுமே இந்த தமிழ் இனத்துக்கு தேவை என்ற அளவில் அவர் தூக்கி பிடித்த ஒரு செய்தி இருந்தது. இதை தான் பார்த்தார், அருளியார் பார்த்தார். இளமையிலிருந்தே பார்த்த பொழுது இவரும் அதில் ஈடுபட தொடங்கினார். ஈடுபடும் பொழுதே இந்த பூனைக்குட்டி, அந்த புலி இனங்கள்லாம் முதல்ல பயிற்சி கொடுக்கும்.
நம்ம வீட்டிலேயே கூட பார்க்கலாம். குட்டியெல்லாம் வரும், தாயிடம் தான் போய் அதை அந்த வாளோட போரிடும், போய் அதை வாழை பிடிக்கும், அதை பிடிக்கும், வாழை அதுக்கு தகுந்தது போல் ஆட்டும். அதுபோல் இவர் அருளியார் அந்த இளமையிலேயே ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினார். ஆதி தமிழ் சொல்லே என்கிற கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை தென்மொழியிலையும் வந்தது. தென்மொழியில் வந்த உடனே முதல்ல பாவாணரிடமே கொண்டு போய் அந்த கட்டுரையை அளித்தார். அவரும் பார்த்து சிரித்துட்டு சரிதான் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் அளித்து அதை கொடுத்திருந்தார். இந்த செய்தியெல்லாம் நாம் பார்த்துருந்தோம். அதற்கு பிறகு பாவாணர் மறைவுக்கு பிறகு தான் பாவாணர் மறைவுக்கு பிறகு ஓராண்டுக்கு பிறகு ஆர் அழகப்பனார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து விலகி அவருக்கென்று ஒரு துறை அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ் சமஸ்கிருதம் மற்றும் இந்திய மொழிகளுடைய ஆய்வு நிறுவனம் என்று அமைக்கப்பட்டிருந்தது. அதில் என்ன செய்யலாம் என்கிறது பற்றிய கருத்திற்கு தான் பாவலரிடம் அணுகினார். அந்த நேரத்தில் தான் ஆய்வு கட்டுரைகள்லாம் நிறைய எழுதி கொண்டிருந்த பொழுது இவர் மொழி ஆய்வு செய்கிறார். மிகவும் துடிப்பான இளைஞர். இவரை ஒரு கட்டுரை ஆய்வு கட்டுரையுடைய ஆய்வு சொற்பொழிவாக தொடர் சொற்பொழிவாக நடத்தலாம் என்கிற ஒரு செய்தியை ஆர் அழகப்பனாரிடம் கலந்த பொழுது அது முறையாக தொடர் சொற்பொழிவு அமைக்கப்பட்டது. பெரிய பெரிய சமஸ்கிருத அறிஞர்கள்லாம் அங்கே வந்தாங்க. அதனுடைய பெயரெல்லாம் கூட பதிவு ஆகியிருக்கிறது. அவர்கள்லாம் பெரிய அளவில் எதிர்க்கக்கூடியவர்களாக வந்தார்கள். ஆனால் முறையான அந்த ஏரண முறையில் அந்த கட்டுரைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அப்பாதுரையார் வந்தார், பொற்கோ சிறப்பு தலைவராக வந்தார். அந்த காலகட்டத்தில் பாவலரேறு முழு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தார். பாவாணர் தான் நமக்கு மூலமான நிலைகளில் அதனுடைய ஆய்வுகளில் இருந்தால் நாம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதே நிலையில் அந்த ஆய்வை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஆய்வை 50 சொற்களுக்கு ஆய்வு கட்டுரையாக அமைத்தார். அது நூலாக 5 நூலாக வெளிவந்தது. அதற்கு பிறகு ஒரு முறை தமிழ் பல்கலைக்கழகம் அது அப்பொழுதுதான் தொடங்கினது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் வாய சுப்பிரமணியம் இருந்தார். அவர் மிகவும் ஆய்வறிஞர், எல்லாருக்கும் உலக அளவில் புகழ்பெற்ற மொழியியல் அறிஞர். மொழியியலில் தன்னுடைய மாணவர்களெல்லாம் பல நாடுகளுக்கும் அனுப்பினவர். ஆய்வு போக்கை தமிழில் முதல்ல கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று தனிநாயக அடிகளாரும் வாய சுப்பிரமணியம் அவர்களும் தான் பல வேலைகளை செய்தார். உலக அளவில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக பல வேலைகளை செய்தாங்க. உலகத்தமிழ் மாநாட்டை அங்கங்கு நிறுவினார்கள். முதல் மாநாடு கோலாலம்பூரில் நடந்தது, 2வது மாநாடு சென்னையில் நடந்தது. சென்னையில் அது நடந்த பொழுது அதனுடைய நினைவாகவே உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று தொடங்க வேண்டும் என்று அந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கினார்கள். தொடங்கின பொழுதே பல ஆய்வுகளையும் செய்த பொழுது அதோட முடிந்தது. அவர் மற்ற வேலைக்கு போய் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக அமர்ந்தார். மாக்கோரா அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கின பொழுது முதல் துணைவேந்தராக யாரை போடுவார், அது தமிழ் பல்கலைக்கழகம் என்பதே தமிழ் இலக்கியத்தை ஆய்வது என்ற போல தான் எல்லாரும் எண்ணினார்கள். அப்பொழுது யாரை போடுவார் என்ற எண்ணத்தில் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. வாய் சுப்பிரமணியத்தை யாரும் எதிர்பார்த்து இவரை போடுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று திருவனந்தபுரத்திலிருந்து அவரை வரவழைத்து அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அப்பொழுது வெறும் பொட்டல் நிலமாகத்தான் இருந்தது, அது முந்திரிக்காடாக இருந்தது. அந்த நிலத்தை தான் ஒப்படைத்தார். தமிழ் பல்கலைக்கழகம் அரண்மனையில் ஒரு பகுதியை, தஞ்சை அரண்மனையில் ஒரு பகுதியில் ஒரு கட்டடங்களை வைத்து கொண்டு இயங்கினது. அதற்கு பிறகு கட்டடம் முதல் கொண்டு அவர் வாய சுப்பிரமணியம் உருவாக்கினார். அதற்கு பிறகு அவர் 80 தான் தொடங்கினது. சரியாக தொடங்கின பிறகு ஒரு 86 பொழுதில் தான் ஒரு கலைச்சொல் அகராதி, அருங்கலைச்சொல் அகராதி ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கலந்து கொண்டு பேசின பொழுது பொற்கோ தான் மொழியியல் நிலைகளில் அருளி ஆய்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பரிந்துரைத்து ஒரு சொன்ன உடனே அழைத்து தூய தமிழ் அகர முதலிகள் துறை என்றே ஒன்றை உருவாக்கி அருங்கலைச்சொல் அகர முதலி அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். இது பாவாணர் முதல் நிலை. அதற்கு பிறகு அது சார்ந்து பாவலரேறு முழுவதுமாக
பாவாணருக்கு கொடுத்த முழு ஆய்வையும் முழு ஆதரவையும் அருளியார் அவர்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்து அவருடைய ஆய்வை ஊக்கினார்கள். மூன்றாவது நிலை வாய சுப்பிரமணியம். வாய சுப்பிரமணியம் என்கிறவர் தனித்தமிழ்லேயும் பெரிய ஆர்வம் உள்ளவர் கிடையாது. ஆனால் தமிழ் என்ன வகையில் முன்னேற வேண்டும் என்கிற வகையில் ஆய்ந்தவர். அவருக்கு முழு அளவில் உரிமை கொடுத்திருந்தார். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானு செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு இந்த துறை பொறுப்பு என்ற அளவில் அந்த பொறுப்பை கொடுத்தார். அந்த பொறுப்பை முழுவதுமாக எடுத்துக்கொண்டார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2002 17 ஆண்டுகளுக்கு பிறகு 1,27,000 சொற்கள், கலை சொற்கள், அருங்கலை சொற்கள் என்ற தொகுதி உருவானது. ஒரு கலை சொல்லை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன கடினப்பட வேண்டியிருக்கும் என்றெல்லாம் நாமெல்லாம் தெரியும். அதை ஆய்ந்தால் தான் தெரியும். கலை சொல்லை உருவாக்குவது வெறும் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்ப்பது அல்ல. அது ஒரு காலத்தில் உருவாகி இருக்கும், ஆங்கிலத்தில் உருவாகி இருக்கலாம். இந்த முதல்ல அனைத்துலக ஒரு சொற்கள் என்றெல்லாம் ஒரு சொற்களே கிடையாது. இன்டர்நேஷ்னல் டேர்ம் இதை தான் அப்படியே பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. ஆக்சிஜன் என்கிற ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறதுனா ஃப்ரெஞ்சில் ஒரு சொல் இருக்கும், அது ஜெர்மனில் ஒரு சொல் இருக்கும், வேறு எந்தெந்த மொழிகளில் இருக்குதோ அந்தந்த மொழிகள்லேயும் ஒரு சொல் இருக்கும். அதுக்கு அடிப்படை என்னது அப்படின்னு பார்த்து அவரவர்களும் உருவாக்கி கொள்ளுகிற நிலை தான் கலை சொற்கள். அதுபோலவே ஒவ்வொரு சொல்லையும் அதனுடைய சொல் உருவாக்கத்தினுடைய பொருள் என்ன, இது எந்த மொழியிலிருந்து வந்திருக்கிறது என்றெல்லாம் பார்த்துட்டு அந்த மொழிக்கு தகுந்தது போல் தமிழ் அது ஒரு பக்கம் வைத்துட்டு இதனுடைய பயன்பாடு என்ன, இதனுடைய வரையறை என்ன, அந்த வரையறைக்கு போய் இந்த சொல்லை மூலமாக தமிழில் எப்படி உருவாக்க முடியும் என்று பார்த்து உருவாக்கக்கூடிய ஒன்று தான் அருங்கலை சொல் தமிழில் உருவாக்குவது. அதெல்லாம் உருவாக்கி பார்த்தா தான் தெரியும். ஒரே ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு கூட 1 நாள் 2 நாள் கூட எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய வரையறையெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு நமக்கு கிடைக்கிறது, அன்றைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த நூல்கள்லாம் எடுத்து பார்த்து வைக்கிறதுக்கே இவ்வளோ அசந்து போய்விடும், அயர்ந்து போயிடும். அதனால் முதல்ல கணிப்பொறியோ அந்த இதெல்லாம் கூட இன்றைக்கும் கூட அவர் கணிப்பொறியில் ஆய்கிறவர் கிடையாது, நூல்களை வைத்து தான் ஆய்கிறார். கண்ணல் அது அவர் அந்த கண்ணெல்லாம் அவருடைய ஆற்றலெல்லாம் இழந்து போயிட்டதுக்கு காரணம் அதுதான். இளைஞராக இருக்கும்பொழுது அவர் எவ்வளோ துடிப்பாக இருப்பார். நமக்கு இறைக்குருவனார் நமக்கு ஆசிரியர், 6ஆம் வகுப்பில் தமிழாசிரியராக இருந்தார். அதுபோல் இவரும் எனக்கு ஒரு ஆசிரியர். எனக்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவர் மூத்தவர் தான். இருந்தாலும் அவருக்கு போர் பயிற்சி தெரியும், மறவர் பயிற்சி தெரியும், சண்டை பயிற்சி தெரியும். எனக்கும் முல்லைவாணன் என்கிற அன்பர் ஒருவருக்கும் பயிற்சி கொடுத்தார். அதுபோன்று பயிற்சியெல்லாம் பெற்றவர். அந்த உடலில் அந்த துடிப்பு இருக்கும். அந்த வகையில் நமக்கு ஆசிரியராகவும் இருந்தார். அந்த முழுவதும் அந்த ஆற்றல் அவருடைய எல்லா ஆற்றல் பன்முகத்திறன் உள்ளவர், ஒரு பாவன்மை உடையவர். பாவலர் அடிப்படையில் பாவலராக இருக்க வேண்டும். கலை சொற்களை உருவாக்குவதற்கு, மொழி அமைப்பை கையாளுவதற்கு ஒரு சிறந்த ஒரு ஊடகம். அந்த அமைக்கிற ஒரு நிலை வந்தால் தான் அடிப்படையில் பாவலர் தானே. பாவாணர் என்பதே பாவன்மையுடைய நிலை தானே. அவர் ஒரு சொல்லை அமைக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கலை சொல்லை அமைத்துட்டு விட்டுற மாட்டார், அது சொல்லி பார்ப்பார். மக்கள்கிட்ட எப்படி வாயில் வருமா அந்த சொல் அப்படின்லாம் சொல்லி பார்ப்பார். சொல்லி பார்த்து இந்த சொல் தான் பொருத்தம் அப்படின்லாம் சொல்லுவார். மொழி என்பது எல்லா துறையும் பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா எல்லா துறையை பற்றியுமே மொழியில் தானே சொல்ல வேண்டும். எனவே அந்த கலை சொல்லாக்கம் அவரை மிகவும் மெருகுபடுத்தியது, அவரை செப்பப்படுத்தியது. இந்த மொழி ஆய்வுக்கு பல மொழிகளையும், எந்த சொல் லத்தீனமாக இருக்கட்டும் லத்தீன் படித்தார். அந்த வகையிலேயே லத்தீனை படிக்க வேண்டியதாயிற்று, கிரேக்கத்தை படிக்க வேண்டியதாயிற்று. அவருக்கு அடிப்படையில் ஃப்ரெஞ்சு அவருக்கு மொழியாக இருந்ததுனால, மொழி பாடமாக இருந்ததுனால அது கைவரப்பெற்றது. அது முழுவதுமாக வாங்கி கொண்டார். அது முழுவதுமாக என்னென்ன திறன் இருந்ததோ எல்லாவற்றையும் அந்த ஆய்வு போக்குக்கு கொண்டு வந்து கூர்மைப்படுத்தி ஒரு சொல்லாய்வறிஞராக உருவாக்கி தன்னை செதுக்கி கொண்டார். அதுதான் அவருடைய சிறப்பான ஒரு நிலையை அவர் உருவாக்கி ஒரு முனிவர் போல. அந்த காலத்திலலாம் முனிவர் எல்லாத்தையும் விட்டு ஊரெல்லாம் விட்டு பலத்தையும் விட்டு ஊருக்கு காட்டுக்கு வந்து விடுவார்கள் என்பது போல இங்கேயே நகரத்தில் இருந்து
தமிழ் பல்கலைக்கழகம் உண்மையிலேயே ஒரு காடு தான். வீடெல்லாம் கவனிக்காத, பெரும்பாலும் நிறைய பொறுப்புகளை தங்கை கவனித்தார்கள். தங்கையும் பெரிய அளவில் இதுக்கெல்லாம் துணை இருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் அவர் வீட்டையெல்லாம் மறந்து அங்கேயே அந்த அறையிலேயே உட்கார்ந்து முழுவதுமாக தவம் இருப்பது போல உட்கார்ந்து பார்த்து அந்த புத்தகங்கள்லாம், அவரை சுற்றி இருக்கிற புத்தகங்கள்லாம் பார்த்து, யார் வந்தாலும் அதையும் பொருட்படுத்தி கொண்டு அவரிடம் பேசிக்கொண்டும், பல அறிஞர்களும் தமிழ் பல்கலைக்கழகத்தில் வருகிறவர்களாக இருந்தார். அந்த சீனாவிலிருந்து சான்சலின் என்கிற ஒரு அன்பர் வந்தார். அவரிடம் பேசும்பொழுதே மொழி பற்றிய நிறைய செய்திகள் அவருக்கு தெரிய வந்தது. ஒரு முறை அவரே சொன்னது தான், தேயிலை அவர் கொண்டு வந்தார், சீன தேயிலை. அதில் அந்த தேயிலை பெட்டியில் மொலிபூன்னு என்று இருக்கிறது. மொலிபூ தே தான் சொல், அது சீன சொல். தே சா 2 தான் சொல். நமக்கு இந்த பக்கம் வந்தவன் தேவை கொண்டு வந்தான், சா அந்த பக்கம் கொண்டு போனவன் கேரளா பக்கம் மலையாளத்து பக்கம் கொண்டு போனவன் சாவை கொண்டு போனான். அவன் சாவை எடுத்துக்கொண்டான், சா கடைன்னு வச்சான், அவன் தேநீர் கடைன்னு வைத்துட்டு இருந்தான். அந்த தேங்கிறதுல காய்ச்சும் பொழுதே அப்படியே குப்புன்னு மல்லிகைப்பூ மனம் வந்தது. அந்த மொழிபூங்கிறது மல்லிகைப்பூவை அடிப்படையாக கொண்டதுன்னு அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் வியந்து போயிருக்கிறான். அதுபோன்ற பல எல்லாவற்றிலேயுமே பாவாணர் வரும்பொழுது இறங்கின உடனே மொழியை பற்றி தான் தொடங்குவார். அப்புறம் வண்டியில் திரும்ப 4 நாள் கழித்து வண்டியில் ஏறும் பொழுது தான் அதை முடிப்பார். சரி, அடுத்தது பார்க்கலாம் என்று முடிப்பார். அதே போல் அடுத்த முறை வரும்பொழுது எங்கே சென்ற முறை முடித்தாரோ அங்கேருந்து தொடங்குவார். அது எப்படி தான் எண்ணிக்கொண்டே வருவார், அதில் முடித்த காலத்தை தொடங்குவார். அதுபோல் எந்த நேரமும் அவருக்கு இதே எண்ணமாகவும் மொழி தொடர்பான எண்ணமாகவுமே இருந்தது. ஒரு அட்டை தான், அஞ்சல் அட்டை தான் எழுதுவார் பாவாணர். எழுதும் பொழுது இந்த நிலைகள் மிக மோசமாக இருக்கிறது என்ற ஒரு அட்டையிலேயே ஒரு பெரிய கட்டுரையே வந்துடும். மோசமாக இருக்கிறது என்று ஒரு செய்தி எழுதுகிறார். எழுதி, மோசம் என்பது தமிழ் சொல்லே, அது மூசை என்ற பொருளிலிருந்து வந்திருக்க வேண்டும். மூசை என்றால் தங்கம், பொற்கொள்ளர் காய்ச்சுகிற ஒரு சிறு மண் குமிழ். அந்த குமிழில் தான் வைத்து காய்ச்சுவார்கள். அதில் ஒட்டி இருக்கிற தங்கம் அழுக்கு தங்கமாக இருக்கும். மூசை தங்கம் என்று அதற்கு பெயர். மூசை என்பதிலிருந்து தான் மோசம் வந்திருக்கும். ஏனென்றால் அந்த வடமொழியில் அதற்கு சமஸ்கிருதத்தில் அதற்கு மூலம் இல்லை. இதை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பார். அதே போல இவர் முனிவர் போல அதையும் சிந்தித்து கொண்டு தமிழ் இனத்தை பற்றியும் சிந்தித்து பல நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார், பாடல்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு தென்மொழியில் இறைக்குருவனாருக்கு பிறகு அவருடைய பாடல்கள் தான் தொடர்ந்து வந்திருக்கிறது. இந்த முறையும் மிக சிறப்பான பாடல், வாய் சுப்பிரமணியத்தை பற்றிய ஒரு பாடல், அந்த நன்றி கடனாக எழுதியிருக்கிறார். அவரை செதுக்கியவர்கள் 3 பேர் என்றால், 1 பாவாணர். என்ன வகையிலேயே அவர் நேரடியாக பழகுவதற்கு வாய்ப்பு இருந்தது, இருந்தாலும் குறைவான ஒரு வாய்ப்பு தான். அதற்கு பிறகு பாவலரேறு அவர் முழுவதுமாக உருவாக்குவதற்கு பல வகையிலும் துணை இருந்தார், அறிமுகப்படுத்தினார். தென்மொழியில் இவருடைய ஆய்வு ஒன்றே இன்றைக்கு தமிழினத்திற்கு பயன்படும் என்று எழுதினார். இதெல்லாம் மகனை ஒத்த ஒரு அகவை உள்ள ஒரு மகனை அவ்வளவு பேரறிஞர் என்றெல்லாம் தூக்கி நிறுத்துவதற்கு பெரிய மனம் வேண்டும். ஏனென்றால் பாவேந்தர் அதுபோல தூக்கி நிறுத்தினார். அவர் மகனை ஒத்த மன்னர் அளவும் ஒரே மன்னர் மன்னனுக்கும் பாவலரேருக்கும் ஒரே அகவை உள்ளவர். இருந்தாலும் கள்ளம் எப்படி அப்படி கடுகளவும் இல்லா நெஞ்சினர் என்று சொன்னால், அப்பொழுது 22-23 அகவை தான் அவருக்கு 60 அகவை. அவ்வளவு பெருமையாக தூக்கி நிறுத்தினார். அதே போல பாவலரேறு அருளியாரை அப்படி தூக்கி நிறுத்தினார். இவருடைய ஆய்வு ஒன்றே தமிழ் இனத்திற்கு பயன்படும் என்ற ஒன்றை எழுதினார். அடுத்தது அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவரை ஏற்பிசைவு செய்ய வைத்தது வாய் சுப்பிரமணியம். இந்த வாய் சுப்பிரமணியத்தை எல்லாரும் அந்த தென்மொழியை வாங்கினோடனே அந்த பாடல்களை பாருங்கள், மிக அருமையான பாடல். அவர் அவ்வளவு நம்மெல்லாம் பார்த்து சுவைத்தவர்கள். அவர் அவ்வளவு பெருமிதம் உள்ளவர், பெரிய நல்ல உயரம், அவ்வளவு மிடுக்கு நடை, உலகம் முழுவதும் போயிருக்கிறார். எப்பொழுதும் தமிழ் உணர்வு, தமிழ் எண்ணம், இதை பற்றியே சிந்தித்தவர். அதுபோல் அவர் தூக்கி நிறுத்தினார்.
அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்தார். அவருக்கு பிறகு அந்த வேலையும் பணியையும் மிக செப்பமாக முடித்து கொடுத்தார். அந்த அருங்கலை சொல் இனிமேல் இன்னொரு அருங்கலை சொல் அதற்கு மேலே எது வேண்டுமானாலும் வரலாம். ஒரே ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் முழுவதுமே எண்ணி பார்த்தால் எத்தனை நாள் என்று எண்ணி பார்த்தால் ஒரு 6000 நாள் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 10 சொல் உருவாக்கினா கூட 60,000 சொல் தான். அப்படியெல்லாம் கணக்கு போட முடியாது. இது விறகு வெட்டுற கதை இல்லை. ஒரு சொல் கடகடன்னு உருவாயிடலாம். மிகப்பெரிய அந்த அகராதி எல்லாரும் பார்க்க வேணும். இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு சொல்லுலேயும் அவருடைய உழைப்பு எத்தனை மணி நேரம் உழைப்பு இருக்கிறது என்றெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் அறிஞர் அருளியார் அவர்களுடைய தொடர் சொற்பொழிவு இங்கே 2வது சொற்பொழிவு நடைபெறவிருக்கிறது. இதெல்லாம் பெரிய பதிவு. இதை நாம் எல்லாம் அவர் வாழுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை போற்றிக் கொள்ள வேண்டும். அவருடைய அறிவை மதித்து கொள்ள வேண்டும். பாவாணர் எத்தனையோ நூல்களை எழுதினார். அதை எல்லாரும் படித்தார்கள், போனார்கள். அவர்கள்லாம் அறிஞர்களாகி விட முடியவில்லை. ஒரு சிலர் தான், அதுவும் எண்ணி கைவிடக்கூடிய நிலைகளில் அருளியார் உருவாகியிருக்கிறார். அவர் தான் அதை முழுவதுமாக உள்வாங்கி அவருக்கு மேல் ஆய்வை கொண்டு போயிருக்கிறார். இதில் அறிவியல் என்பது ஒருவர் ஆயலாம், அதை இன்னொருவர் தப்பு சொல்லலாம். அதுக்கு கருத்து தான் முகாமை ஒழிய ஆள் முகாமை இல்லை. இவர் என்ன பாவாணரையே எதிர்த்து சொல்லுகிறார், மறுத்து சொல்லுகிறார் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஏன்னா தமிழ் உலகம் அப்படி தான் இருந்தது, அறிவியல் உலகமாக இல்லை. அதற்கு மேலே பல செய்திகளையும் அவர் சொன்ன பிறகு தான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது படி இருந்தது. ஆனால் பாவலரேறு இதையெல்லாம் முன்கூட்டியே அதை இப்படி தான் வருவார் என்பதை கணித்தார் என்ற வகையில் மூவரும் அவருக்கு துணை இருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறார். அவரை போற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய நூல்களை பார்த்து நம்ம அதை வாங்க வேண்டும். அடுத்தது நாமும் அடுத்த தலைமுறை ஒன்று உருவாக வேண்டும். அவர் சென்ற முறை சொன்னார், எனக்கும் ஒரு எல்லை உண்டு, அதற்கு மேலே சிந்திக்கிறவ யாராவது வருவார்கள் என்றெல்லாம் சொன்னார். அதுதான் அறிவியல் அறிஞருடைய கோட்பாடே. அதுதான், தனக்கும் மேலே யாரும் வரலாம், அவர்கள் எண்ணலாம், இதற்கு மேலேயும் எண்ணலாம். இத்தனை தொழில்நுட்பத்தையும் அவர் எதுவுமே வாங்கலை. மறுபடியும் பழைய முறையிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறார். கணினியோ இந்த கைபேசியோ அதெல்லாம் பார்க்குற இந்த கூகுள் என்கிற சொற்கள்லாம் நாம் அவர் தட்டினா பார்க்கக்கூடியதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை, அதை பயன்படுத்தலை. இத்தனைக்கும் அவர் பயன்படுத்த தெரிந்திருந்தால் இதில் ஈடுபட முடியுமாங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் பயன்படுத்தினா அவருக்கு நிறைய பயன்படும். மறுபடியும் நூல்களில் எடுத்து காலில் கூட போட்டுருவார். காலில் போட்டு எத்தனையோ முறை வீக்கம் வந்திருக்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். என்ற வகையில் அவர் அவருக்கு வாழ்நாள் கிடைக்க வேண்டும். அவருடைய உடல் உறுப்புகள்லாம் கண் முதல் கொண்டு எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துறையை முடிக்கிறேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்தை விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி.